ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட ஹெட். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்கள் இப்ப ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதோட ஹெட் வேலரி கிரோஷிமா அவர்கள். அவரு கூட இப்போ ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிக்கிறாரு. இப்போ உலகமே அந்த மீட்டிங்கை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள், காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா சமீபத்துல சக்சஸ்ஃபுல்லா சோதனை செஞ்சு முடிச்ச ஒரு ஆயுதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதுக்கான காரணம் முறையா இந்த உலகத்திலேயே ரஷ்யா ஒரு புது வகையான ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணியிருக்கிறாங்க. க்ரூஸ் மிசைல் தான். அதுவும் நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல். அது நியூக்ளியர் க்ரூஸ் மிசைல் எல்லார்கிட்டையும் இருக்கலாம். ஆனா நியூக்ளியர் பவரால இயங்கக்கூடிய க்ரூஸ் மிசைல். இது உலகத்திலேயே முறையா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல அது வெடி விபத்துக்குள்ள ஆயிருந்திருக்கு. ஆனா இப்ப அது சக்சஸ்ஃபுல்லான டெஸ்ட். ஏன் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அது அமெரிக்காவோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள். அது நியூக்ளியர் பவர்டு. ஸோ ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டாப்பே ஆகாது. இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் அது போயிட்டு வந்துட்டு இருக்கும். 30 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாம ஒன்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா எங்க வேணா போயிட்டு வரலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபியூயல் அப்படிங்கிறது நீட் இல்லை இல்லையா? அதே போலதான் இந்த மிசைலுக்கும் ஃபியூயல்ங்கிறது நீடே கிடையாது. ஸோ அதனால இவ்வளவு தூரம் தான் போகும் அப்படிங்கிற லிமிட்டே இல்லாம அன்லிமிட்டெட் ரேஞ்ச் இந்த க்ரூஸ் மிசைலுக்கு கொடுக்குது. இந்த உலகத்துல எந்த பகுதிக்கு வேணாலும் இந்த மிசைல்னால போய் விலக முடியும். ரஷ்யால எந்த பகுதியிலிருந்து ஏவுனாலும் இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் இதனால வந்து டிராவல் பண்ணி போய் இலக்க துல்லியமா அடைய முடியும். அதுக்கான சோதனையை ரஷ்ய தரப்பு வந்து செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் வேலரி கிராஷிமா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். அதாவது புருஷ்வாட்னிக் நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல் இருக்கு இல்லையா? இதோட கேப்பபிள் ரேஞ்சுங்கிறது அன்லிமிட்டெட். சொல்ல முடியாது இவ்வளவு ரேஞ்ச் தான் அப்படிங்கிறது போல இல்லை. எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போக முடியும். அந்த மிசைலை நம்ம சோதனை பண்ணி பார்த்திருக்கோம். 15 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த மிசைல் பறந்திருக்கு. அதாவது டைம் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, இவ்வளவு மணி நேரம் தான் இந்த மிசைல் பறக்கும் அப்படிங்கிறதுக்கும் இல்லை. நம்ம இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கு இல்லையா? அது எப்படியோ அதே போலதான் இதுவும். மொத்தம் 14,000 கிலோமீட்டர் கிட்ட இந்த மிசைல் 15 மணி நேரம் பறந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஹியூஜான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. 15 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மிசைல் பறந்திருக்குன்றது உலக சாதனை முறையா ரஷ்யாவோட மிசைல் க்ரூஸ் மிசைல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பெருசா பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலா தெரியற விஷயங்கள் தான். நம்மளுக்கு தான் எப்பவுமே டீ கடை பெஞ்சில் உட்காரும் போது பல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள். இதுல மேலும் சில அட்வான்டேஜஸான ஒரு விஷயம் என்னன்னா, நார்மலா ஒரு மிசைல் லான்ச் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல இருந்து இப்படி போய் இந்த பகுதியில விழுகும் அப்படிங்கிறது போல. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல தான் போகும். இப்போ ரீகாயில்னு சொல்லுவாங்க. இந்த கேம் விளையாடும் போது இந்த பப்ஜி இது போல கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கன்னு சுடுது இல்லையா? சுடும்போது ஒரு பேட்டர்ன்ல சுடும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கன்னை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த பேட்டர்ன்ல நீங்க மவுஸ் ஜாய்ஸ்டிக்கை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மேல நீங்க குண்டுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுட முடியும். இதனால துல்லியத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அதே போலதான் இப்போ ஒரு மிசைல் இருக்கு அப்படின்னா அதோட ட்ரெஜெக்டரியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ற மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மிசைலை வந்து படிக்க அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா நார்மலா ஒரு மிசைலை வடிவமைக்கிறாங்கன்னா இந்த மிசைல் இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது போல வடிவமைப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை சக்சஸ்ஃபுல்லா தடுக்க முடியும். ஸோ இந்த மிசைல் இஸ்கந்தர் எம்மா இது இப்படி பறக்கும், இப்படி வரந்துன்னா இந்த இடத்துல நம்ம நின்று அடிச்சோம்னா இது வெடிச்சிரும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. இதைத்தான் உக்ரைன் தரப்புல கதறிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்கந்தர் எம் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, அது வளைஞ்சு விழுந்து சௌர மணியத்துக்கு வேற டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உழுகுது, அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கதறிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் சக்சஸ் ரேட்டுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. அது போல ஒரு நார்மலான ட்ரெஜெக்டரிய இது போல மிசைல் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா ஒரு மிசைல்னு வச்சுக்கோங்க, அதுல ஃபியூயல் இருக்கும். அந்த ஃபியூயலுக்கு ஏற்ப அதோட ரேஞ்ச் இருக்கும். அதுக்கு ஏற்ப வெடி மருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும்.
இந்த வெடி மருந்துக்கு இவ்வளவு ஃபியூயல் இருந்ததுன்னா இந்த இலக்க போய் அதனால தாக்க முடியும் அப்படிங்கிறது போல பிளான் பண்ணி அந்த மிசைலை ரெடி பண்ணி அந்த மிசைலை வந்து ஏவுவாங்க. ஸோ அப்படி ஏவும் போது அது ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணும். ஆனா இதுக்கு அது போல ரேஞ்சும் இல்லை, இதுக்கு அது போல டைமிங்கும் இல்லை அப்படிங்கிறதுனால இது சௌரியத்துக்கு இது எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால இது போல மிசைல்களை இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால முடியாத ஒரு காரியம். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது 12 மீட்டருக்கும் மேல, அதாவது கொஞ்சம் நீளமா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல் இது. அது சப்சோனிக் ஸ்பீடு தான். அது மட்டும் இல்லாம இது போல நியூக்ளியர் பவர்டு மிசைல் பறக்கும் போது ரேடியோ ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணும். ஸோ அப்படி எமிட் பண்ணும்போது அதை ட்ராக் பண்ணி போய் அடிக்கிற மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா வடிவமைச்சு மிசைல்களை ஏவி இந்த மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல பாசிட்டிவிட்டியும் இருக்கு, அதனால நெகட்டிவிட்டியும் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப தாழ்வா பறக்க முடியும். இது போல விஷயங்கள்ல இருந்து இதனால தப்பிக்கவும் முடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து. ஏன்னா நார்மலா இருக்கிறதெல்லாம் ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஜெக்டரிக்கு போயிட்டு அந்த இலக்க வரும்போது கொஞ்சம் கீழே வந்து நெளிஞ்சு வந்து அடிக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இதுக்கு தேவையில்லை. அதனால இது என்ன பண்ணுவோம்னா என்டையர் பாத்துமே வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 100 மீட்டர் உயரத்துல இந்த மிசைல்னால பறக்க முடியும். ரஷ்யா இன்னைக்கு ஏவி விட்டுருப்பாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்க குறி வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறது போல அந்த டைம்ல அங்க சயின்டிஸ்ட் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆபரேட்டர் அதை முடிவு பண்றாங்க அப்படின்னா சேஃபான இருக்கக்கூடிய நிலப்பரப்புல அது அங்கேயும் சுத்திட்டு இருக்கலாம். எங்க வேணா சுத்திட்டு இருக்கலாம், உலகத்துல எந்த மூலையில வேணா இருக்கலாம். இப்போ உக்ரைன்ல கொண்டு போய் உழுக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாக்குள்ள அந்த மிசைல் என்டர் ஆகும் போதே இந்த மாதிரி ஒரு பாத்துல என்டர் ஆகணும் அப்படிங்கிறது போல அது க்ரூஸ் மிசைல் தானே. ஸோ அதை டேர்ன் பண்றாங்க, கைடு பண்றாங்க அப்படிங்கும் போது தாழ்வா வர ஆரம்பிச்சிடும். உக்ரைனுக்குள்ள என்டர் ஆகும் போதே தாழ்வா என்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 50 மீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருக்கும் போது அதை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது, டிடெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ டிடெக்ட் பண்ண முடியாதனால இந்த மிசைல் துல்லியமா ஒரு பகுதியில போய் இழப்புகளை ஏற்படுத்திடும். இது போல இதுக்கு பல வகையான அட்வான்டேஜஸும் இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்கு, அட்வான்டேஜஸும் இருக்கு. இது போல ஒரு மிசைல் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூக்ளியர் பவர்டு அப்படிங்கும் போதே இந்த மிசைல் போய் விழுந்ததுனாலே அது ஒரு அணு ஆயுதம், இழப்புகள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ரேடியோ அப்படிங்கிற அந்த எமிஷன்ங்கிறது வந்து பண்ண ஏற்படும். இது வந்து பண்ணா 2019 இருந்து இது போல சோதனைகள் நடந்திருக்கு. அந்த 2019 வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து வெடிச்சிருச்சு டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ணும்போது ரெக்கவர் சைட்டுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 7 சயின்டிஸ்ட் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எதுவுமே உறுதிப்படுத்த முடியாது, சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் 7 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல ரேடியேஷன் ஸ்பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடி விபத்து நடக்கக்கூடிய பகுதிகளில் செவரோடோனஸ்க் பகுதியில் வந்து பண்ண இருந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 2021, 22, 23 தொடர்ந்து டெஸ்ட்டுங்கிறது நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ அது சக்சஸ் ஆயிருக்கு. இந்த புர்ஷ்வாட்னிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொடக்கம். இந்த க்ரூஸ் மிசைல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீயூசபிள் அப்படிங்கிறதுக்கான ஒரு புது யுகம். மிசைலே வந்து பாத்தீங்கன்னா ரீயூசபிளா மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மிசைல் இருக்கு, பேலோட் இருக்கு, எவ்வளவு நேரம் வேணாலும் எந்த டைம் வேணாலும் எந்த பகுதிக்கு வேணாலும் பறக்க முடியும், ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கும்போது இது ஒரு லான்ச்சராகவே பயன்படும். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பகுதிக்கு போனதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய பேலோட மட்டும் கிளைடு குண்டுகள் மாதிரி டெலிவரி பண்ணி விட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா பேலோட மட்டும் கழட்டி விட்டுட்டு இது போல மிசைல்கள் திருப்பி வந்துடும். ஸோ அந்த மிசைல்களோட ரீயூசபிலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. ரெண்டாவது, இந்த நியூக்ளியர் பவர்டு அப்படின்னு வர்றதுனால இது போல மிசைல் இது போல விஷயங்களுக்குலாம் வர்றதுனால ட்ரோன் கேரியர்ஸ், ட்ரோன்கள் இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஏர் கேரியருக்கு இது ஒரு மாடலா இருக்கும், இது ஒரு படிக்கட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. ஏர் கேரியர்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அதே போல பறக்கக்கூடிய கப்பல்கள்னு வச்சுக்கோங்களேன். காத்துல அதுவும் ஆகாயத்துல பறக்கக்கூடிய கப்பல்கள் நம்ம ஸ்டார் வார்ஸ்லாம் பாக்குறோம்ல. ஸோ அது போல எதிர்காலத்துல ரஷ்ய தரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இது போல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சிறுசா இருக்கிறது வேலை செஞ்சிருச்சு. இப்ப அடுத்த நியூக்ளியர் பவர்டு பறக்குது, பல மணி நேரங்கள் பறக்குது. ஸோ இன்ஜினை பெருசு பண்ணு, சைஸ்ல பெருசு பண்ணு, அடுத்தடுத்து பெருசு பண்ண ஒரு 4-5 ட்ரோன் இருக்கிறது 2 விமானம் நிறுத்துற மாதிரியா
ஒரு கப்பலை ரெடி பண்ணு. ஸோ அது பறக்கட்டும் ஆகாயத்துல அப்படிங்கிறது போல அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு அடிக்கல். வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனை சக்சஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது இப்போதைக்கு தேவையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? அது எதுக்காக இந்த மிசைல் இப்போ இது போல சோதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் சமீப காலமா இது போல தொடர்ந்து சோதனைகள் நடந்திருக்கு. சில நேரங்கள் இது போல வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் சேட்டலைட் இமேஜ்லாம் காட்டுவாங்க. ஒரு டெஸ்ட் சைட்டை சோதனை நடந்திருக்கு அப்படிங்கிறது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இது போல வந்து ரேடியேஷன், சயின்டிஸ்ட் இறக்குறது இது போல எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுவும் 2021, 22, 23 தொடர்ந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த புருஷ்வாட்னிக் மிசைல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா? ரஷ்யாக்கு இப்ப தேவையா? இது போல ஒரு விஷயம் செய்யறதுக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் மேற்கு நாடுகள் அவங்களோட எஸ்கலேஷன் மைண்ட் செட், அக்ரஷன் மைண்ட் செட். ஏன்னா உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை ஏதாவது செய்யணும், டீப் இன்சைட் ரஷ்யால அட்டாக் பண்ணும். அதுவும் சமீபத்துல பேசக்கூடிய அந்த ஒரு மிசைல் டாமஹாக். அதுவும் அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு மிசைல் தான். இது போல ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்து வைக்கிறதுனால அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கு நடுவுல ஓஷன் இருக்கு அப்படிங்கிறதால சொன்னார் இல்லையா? இப்ப அது ஓஷனும் கிடையாது, பாலமும் கிடையாது. இந்த புருஷ்வாட்னிக் மிசைல் அமெரிக்காவோட எந்த பகுதிக்கு வேணாலும் வந்து உழுகும். நாங்க ரஷ்யால இருந்து ஏவுனாலே போதும், உங்களை மாதிரி பக்கத்துல கொண்டு வந்து நாங்க வச்சு ஏவணுன்ற நீடு இல்லை அப்படிங்கிறது போல. ஏன்னா சேஃபான டெரிட்டரிஸ். இப்போ வெனிசுவேலாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சேஃபான டெரிட்டரிஸ். இப்போ மெக்சிகோக்குலாம் வந்து ஏகபோகமா மிரட்டல்கள், உருட்டல்கள்லாம் இருக்கு. அப்படியே இருந்தாலும் இது போல மிசைல்களை டவுன் பண்றதுக்கு மெக்சிகோ கிட்டலாம் அந்த அளவுக்கு பெருமளவுல எந்த ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படிங்கிறது இல்லை. மேபி ரெடி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், இருக்கலாம். பட் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு உதவணும், இல்லை நியூட்ரலா இருந்துக்கலாம், எனக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற அமைதியா இருந்துட்டாங்கனாலே, மெக்சிகோக்குள்ள ஊடுருவுது, தாழ்வா பறந்து போய் ஊடுருவுதுன்னா அமெரிக்காக்குள்ள தாழ்வா இது போல 50 மீட்டர் உயரம், 100 மீட்டர் உயரத்துக்குள்ள பறக்குது அப்படின்னா அமெரிக்கானால அதை ப்ரிடிக்ட் பண்ணி அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் டோம், இந்த கோல்டன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. எல்லாத்தையும் அணு ஆயுத ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா முழுவதும் வந்துடும். இந்த ஒரு காரணத்தினால அந்த அக்ரஷன் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம யூகே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆயுதம் தரோம், ரஷ்யாக்குள்ள போடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறதோட ஸ்டார்மர் அவர்களாம் பேசினார் இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பண்ண இதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியா கம்மியாகும். மேபி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலியமா ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது போல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ச்சி ரஷ்யால இருக்கு. இனிஷியலா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போது உக்ரைன் மேல திரும்ப திரும்ப அந்த ஒண்டர்லா அவர்கள் ஒண்டர்ஃபுல்லா பேசினதுதான் மைண்டுக்கு எல்லா அனலிஸ்டுக்குள்ளேயும் வருது. ரஷ்யா கிட்ட சிப் இருக்காது, டிஸ்வாசர்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையே, அந்த டிஸ்வாசர்ல இருந்து எடுக்கப்பட்ட சிப் இப்ப எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்களேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டுக்குள்ள இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவு கல்லல்ல குறையாத டிஸ்வாசர்கள் ரஷ்யா கிட்ட இருந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள், ஆச்சரியங்கள் பலருக்குள்ளயும் இருக்கு. ரஷ்யாவோட புர்ஷ்வாட்டிக் மிசைல் ஒரு மிகப்பெரிய த்ரிட்டனா மேற்கு நாடுகளுக்கு இருக்கும். இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் இதை பத்தின ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன வரப்போகுது. ஆல்ரெடி ஒரிஷ்னிக்கு பார்த்தே அரண்டு போயிருக்காங்க. இப்ப இந்த புர்ஷ்வாட்னிக்கு பார்த்து புஷ்ஷன் போயிருமா எல்லா அக்ரஷனும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த மிசைலை பத்தியும் இதுக்கான காரணங்களை பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மிசைல் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட அன்பு ஆதரவும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும். அதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட உதவி எப்போ இருக்குன்ற நம்பிக்கை இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த உங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.